வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நம்மளுடைய முதியவர்கள்லாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை செய்யும் போது அந்த 50-60 வயதிலுமே தங்களுடைய உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம், மனதை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உடற்பயிற்சி 60 வயதிலுமே செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல்நலத்தையும் மனநலத்தையுமே நமக்கு மேம்படுத்தும். குறிப்பாக மூளையெல்லாம் இன்னும் சுறுசுறுப்பாக நமக்கு இயங்க வைக்கும். அந்த மறதி பிரச்சனையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், முதுகு வலி, கை கால் வலி, இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. 60 வயதிலுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு உங்களுடைய உடல் ஏதாவது ஒரு செயல்பாடுகளை ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்பதான் நமக்கு அந்த பதற்றம், தடுமாற்றம் எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டிலேயே அதிக நேரம் அமர்ந்து இருக்காம ஏதாவது நம்மளுடைய உடல் ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் இருக்கும். நடைப்பயிற்சி செய்யலாம், நாற்காலியில் அமர்ந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யலாம், யோகா இதெல்லாம் செய்யலாம். உடற்பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த உடற்பயிற்சிகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் சின்னதாக வாக்கிங் பண்ணலாம். 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள்லாம் குறுநடை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நடைப்பயிற்சியே சிறந்த உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நடைப்பயிற்சி கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க. குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி தான் குறுநடை, அதாவது ஒரு சின்ன வாக்கிங், நடைப்பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் அதிக தூரம் நடக்கணும், வேகமாக நடக்கணும், ரொம்ப நேரம் நடக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இது மூணுமே கிடையாது. நீங்கள் அதிக தூரமெல்லாம் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள் ஆரம்பித்து 15 நிமிடங்கள் வரைக்கும் நடக்கலாம். இதனால் உங்களுடைய அந்த கை கால்கள் வலிமை பெற ஆரம்பிக்கும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம்லாம் குறையும். குறிப்பாக கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் குறைய ஆரம்பிச்சு இதயத்திற்கு இந்த குறுநடை அப்படின்ற அந்த வாக்கிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்குங்க. முக்கியமாக அந்த இதயத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ குறுநடை நீங்கள் செய்யணும். உட்காந்தே கிடக்காம கொஞ்சம் சின்ன சின்னதாக வாக்கிங் பண்ணும்போது அதுவே நடைப்பயிற்சி ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கும். இனிமேலாவது அந்த நடைப்பயிற்சி நீங்கள் செய்யுங்க. ஒரு சில நாற்காலி பயிற்சிகள் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்களும் செய்யலாம். ஸோ அதுவுமே உடற்பயிற்சியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து விட்டு எழுந்து மீண்டும் அமரக்கூடிய ஸ்குவாட் பயிற்சிகளை செய்யலாம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஸ்குவாட் பயிற்சியெல்லாம் செய்யக்கூடாது, இதனால் அவங்களுக்கு பேலன்ஸ் தடுமாறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த நாற்காலி குஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாற்காலி, கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியில் உட்காந்து எழுந்து திரும்ப மீண்டும் உட்காந்து எழுங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்திருக்கணும், வேகமாக உட்காந்து எழுதணும், மூச்சு வாங்குற அளவுக்கு உட்காந்து எழுந்திருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. பொறுமையாக உட்காந்து பொறுமையாக எழுந்துருங்க. வீட்டில் அமர்ந்து, அதாவது நீங்கள் அந்த நாற்காலியில் அமர்ந்து எழுந்து மீண்டும் அமரக்கூடிய இந்த ஸ்குவாட் பயிற்சி செஞ்சீங்கன்னா கீழ் உடல் தசைகள், குறிப்பாக அந்த கால், தொடை, அதனுடைய எலும்பு தசைகள்லாம் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய உடம்பு ஒரு பேலன்ஸாக சமநிலையாக பார்த்தீங்கன்னா இருக்கும். பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. அதுக்காக அந்த நாற்காலி பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. எப்போதுமே உடஞ்சி போயிருக்கக்கூடிய ஒரு நாற்காலியில் அந்த மாதிரி பயிற்சிகளை செய்யாதீங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நாற்காலியில் செய்யுங்க. ஒருவேளை உடஞ்ச நாற்காலியில் செய்யும் போது பேலன்ஸ் தடுமாறி நீங்கள் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உடற்பயிற்சியில் இந்த நீச்சல் பயிற்சியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீச்சல் பயிற்சியுமே ஒரு வகை உடற்பயிற்சி தானதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் ஆறு அல்லது குளங்களில் இது போல் நீர்நிலைகளில் நீங்கள் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளலாம். சிறு வயதிலேயே நீங்கள் நீச்சல் கற்றுருக்கீங்க அல்லது இடையில நீச்சல் கற்றுருக்கீங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியும்னா இந்த நீச்சல் பயிற்சிகளை நீங்கள் இந்த மாதிரி ஆறு குளங்களில் மேற்கொள்ளலாம். பயமாக இருந்ததுன்னா உங்களுடைய மகன்கள், மகள்கள், அதாவது உங்களுடைய அந்த துணைவியார், அவங்க கூடயுமே நீங்கள் மேற்கொள்ளலாம். நண்பர்களோட நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளலாம். பாதுகாப்பு இல்லாமல் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளாதீங்க. ஏன்னா அந்த 60 வயதில் நமக்கு மயக்கமோ அல்ல தலைவலியோ ஏதாவது வரா மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதன் மூலமாக கூட நம்ம நீரில் மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம். ஸோ நீச்சல் பயிற்சி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். சேஃப்டியாக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நீச்சல் பயிற்சி நிறுவனங்களில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பாக ஒரு பயிற்சியாளர் கொடுப்பாங்க. ஸோ அந்த பயிற்சியாளர்களுடைய மேற்பார்வையில் கூட நம்ம இந்த மாதிரி நீச்சல் பயிற்சி செய்யலாம். நீச்சல் பயிற்சி செய்யும் போது மனதளவிலும் உடல் அளவிலும் நம்ம மாறுபாடு அடைவோம். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். மூளையெல்லாம் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படும். மறதியை முழுவதுமாக நீக்கிக் கொள்ள முடியாது, ஆனால் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். அதுக்கெல்லாம் நீச்சல் பயிற்சி நமக்கு துணை புரியும். நீச்சல் பயிற்சிகளை செய்யும்போது நம்மளுடைய உடல் நரம்புகள், எலும்புகள், மூட்டுகளை எல்லாம் நம்ம ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாங்க. சுவரில் புஷ்அப் பண்ணக்கூடிய இந்த உடற்பயிற்சி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்
செய்யலாம். ஸோ மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு சுவரில் புஷ்அப் பண்ணலாம். இதுக்கு அதிக ஆற்றலெல்லாம் தேவையில்லை. ஆனால் நல்ல பயிற்சியாக இந்த சுவரில் பண்ணக்கூடிய புஷ்அப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதாவது ரொம்ப ரொம்ப வேகமாக புஷ்அப் பண்ணணும், தரையில் புஷ்அப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்படியே உங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த சுவரில் வந்து நீங்கள் புஷ்அப் பண்ணால் போதும். இது வந்து கையில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு நரம்பு தசைகளை வந்து உங்களுக்கு வலிமைப்படுத்தும். அதிக ஆற்றலாம் இதுக்கு தேவையில்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த சுவரில் புஷ்அப் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுவும் ஒரு உடற்பயிற்சி லிஸ்ட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே உங்களுடைய உடலை வந்து அந்த 60 வயதிலுமே வலிமைப்படுத்தும். அமர்ந்த நிலை பயிற்சிகள் அந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ நாற்காலியில் அல்லது கட்டிலில் வந்து அமர்ந்தபடி நீங்கள் வந்து காலை தூக்கணும். இது என்ன பண்ணணும்னா அந்த கால் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும். குறிப்பாக இப்போ நீங்கள் எங்கேயாவது தனியாக நடக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது எலும்பு நரம்பு தசைகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து தடுமாறி கீழே விழக்கூடிய அந்த அபாயத்தை இது வந்து உங்களுக்கு வந்து குறைச்சிரும். அதாவது உங்களுடைய அந்த ஸ்டாமினா உங்களுடைய அந்த பேலன்ஸை வந்து தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு தான் இந்த அமர்ந்த நிலை பயிற்சி வந்து நீங்கள் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒற்றைக்கால் சமநிலை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த ஒற்றைக்கால் சமநிலையை வந்து ஒற்றைக்கால் பயிற்சி செய்யும் போது அவங்களுடைய சமநிலையை இது பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது எப்படி பண்ணணும்னா நீங்கள் சில நிமிடங்கள் ஒற்றைக்காலில் நிற்கணும், அதுக்கப்புறம் மற்றொரு காலை மாற்றி சில நிமிடங்கள் நிற்கணும். கிட்டத்தட்ட சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி தான் இது கணக்கு. வலது காலை வந்து கீழே வச்சுட்டு இடது காலை தூக்கி வலது கால் மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நின்றதுக்கப்புறம் இடது காலை கீழே வச்சுட்டு வலது காலை எடுத்து இடது கால் மேலே வச்சு இந்த ஒற்றைக்கால் சமநிலை மாற்றி நீங்கள் செய்யலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிடங்கள் நீங்கள் செஞ்சால் போதும். அல்லது உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுதோ அந்த நேரங்கள்லேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து அப்படியே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச நேரம் நீங்கள் வந்து நிற்கலாம். சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யும் போது அவங்களுடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ சைக்கிள் ஓட்டுதலும் ஒரு உடற்பயிற்சி தான், நடைப்பயிற்சி போல் இதுவும் ஒரு எளிய உடற்பயிற்சிங்க. இப்போ வீட்டில் நிற்கக்கூடிய பழைய சைக்கிளை வந்து ஸ்டாண்டு போட்டபடி ஓட்டலாம், அல்லது சில கிலோமீட்டர் சாலையில் சைக்கிள் ஓட்டிட்டு வரலாம். உடற்பயிற்சி உபகரணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் சைக்கிள், நிலையாக இருக்கக்கூடிய சைக்கிளை வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் பயிற்சி செய்யலாம். இது வந்து எலும்பு தசைகள் நரம்புகளை வலுப்படுத்தும், பிபி சுகரெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கீழ் உடல் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ குறிப்பாக நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து பண்ணலாம். இன்னும் வந்து ஒரு சில உடற்பயிற்சிகள்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து செய்யக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை விடவும் அந்த செய்யக்கூடாத உடற்பயிற்சிகள்லையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்புறம் நமக்கு வந்து உடல்நல பாதிப்புகள் வந்து ஏற்படலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் தவிர்க்கலாம். டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. முழங்கால் தோலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் வந்து செய்யக்கூடாது. அதிக எடையை போட்டு செய்யக்கூடிய அந்த செஸ்ட் ப்ரெஸ் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும். வெயிட் லிஃப்டிங் போன்ற உடற்பயிற்சிகள்லாம் வச்சு நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து த்ரெட்மில்லாம் வந்து ஓடுவாங்க ஜிம் ஆக்டிவிட்டீஸில். அந்த த்ரெட்மில்ல நம்ம ஓடக்கூடாது. 50-60 வயது தாண்டும் போதே இம்பேலன்ஸ் வந்து நமக்கு ஏற்படும். இதனால் த்ரெட்மில் நடக்கும்போது கூட பேலன்ஸ் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது. ஜிம் ஆக்டிவிட்டீஸ்லாம் தவிர்த்து கொண்டு இந்த நடைப்பயிற்சி, நாற்காலி பயிற்சிகள், ஒற்றைக்கால் சமநிலை பண்ணுறது, ஸோ இது மாதிரி உட்கார்ந்து எழுந்திருக்கக்கூடிய இந்த ஸ்குவாட் பயிற்சிகள், நீச்சல் பயிற்சி, அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி, இது மாதிரி செய்யக்கூடிய நிதானமாக இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யும் போதே உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 60 வயதிலுமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் வந்து செய்யலாம். நம்ம எந்த உடற்பயிற்சியுமே வந்து செய்யாமல் இருக்கும்போது தான் நம்மளுடைய உடலில் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும். அப்போது நமக்கு வந்து உடற்பயிற்சிகள் செஞ்சோம், நம்மளுடைய உடல் வந்து செயல்பாடுகளில் ஈடுபடுதுன்னா இதய நோய், சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல், எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல், மூளை சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ முடியும். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.